நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. சிவப்பரம்பொருள் நம்முடைய இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் நன்மை அருள்கின்ற தெய்வம் சிவப்பரம்பொருள். சிவனை வழிபட்டால் எப்படிப்பட்ட இன்னல்களும் மறையும். அதேபோல் சிவனுடைய சொரூபமாக இருக்கின்ற பைரவர், பைரவ வழிபாடு என்பது தொன்று தொட்டு பல்லாண்டு காலமாக நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கின்ற வழிபாடு பைரவ வழிபாடு. காசியிலே பைரவருக்கு தனி கோவிலே இருக்கின்றது, கால பைரவர் கோயில். இன்றைய நாளிலே நாம் காண இருப்பது அவிநாசி திருத்தலத்திலே இருக்கின்ற மூல ஆலய உட்பிரகாரத்திலேயே இருக்கின்ற கால பைரவர். இவரை பற்றித்தான் நாம் இன்றைய நாளிலே பார்க்க இருக்கின்றோம். தனி சன்னதியிலே பிரம்மாண்டமான உருவத்தோடு பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் இவர். அவிநாசியிலே உள்ள பைரவ முகூர்த்தம் என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. பைரவர் ஆகாஷ காசிகா புராண பைரவர் என அழைக்கப்படுகின்றார். இங்கு இருக்கின்ற பைரவர் காசியிலே இருக்கின்ற பைரவருக்கும் முற்பட்டவர் என்று சிவாச்சாரியார்கள் இந்த அவிநாசியிலே உரைகின்ற பைரவரை பற்றி சொல்கின்றார்கள் என்றால் இதனுடைய தொன்மையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அவிநாசி திருத்தலத்திலே அவிநாசி அப்பருக்கும் அம்பாளுக்கும் அடுத்தபடியாக மிகுந்த சக்தி பெற்றவராக இந்த பைரவர் திகழ்கின்றார். பைரவருக்கு வடைமாலை அணிவித்து வணங்கினால் கிடைக்காத பேரில்லை என்கின்றார்கள். பிள்ளை பேறு வேண்டுமா, திருமணத்தடை நீங்க வேண்டுமா, தொழிலிலே நல்ல விருத்தி கிடைக்க வேண்டுமா, வேலையிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்க வேண்டுமா, எல்லாவற்றுக்கும் மிகச்சிறந்த பிரார்த்தனையாக இது இருக்கின்றது. பகைவர்களால் ஏற்படுகின்ற பயம் நீங்கவும், வழக்குகளிலே வெற்றி கிடைக்கவும், பௌர்ணமி மற்றும் அமாவாசை தேய்பிறை அஷ்டமி திதிகளிலே இங்கு இருக்கின்ற பைரவருக்கு வடைமாலை சாற்றி வணங்கினால் நாம் எண்ணிய பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது ஐதீகம். புராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஜென்ம நட்சத்திர நாளிலே இங்கே வர வேண்டும். ராகு காலத்திற்கு ஒரு முகூர்த்த நேரத்திற்கு முன்பாக இந்த ஆலயத்துக்கு வந்து மூலவருக்கும் அம்மனுக்கும் அர்ச்சனை செய்து வழிபட்டால் அவர்களுக்கு இருக்கின்ற தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். அபிஷேகங்களை எல்லாம் செய்துவிட்டு ராகு காலத்திலே பைரவருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அதாவது ராகு காலத்துக்கு முன்பாக அம்பாளுக்கும் சிவனுக்கும் அர்ச்சனை செய்துவிட வேண்டும்.